கடிதங்கள் பைபிளின் 13 புத்தகங்களில் உள்ளன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை தேவாலயங்களுக்கு எழுதிய கடிதங்கள். இருப்பினும் அவற்றில் 1 மற்றும் 2 தீமோத்தே மற்றும் தீத்து போன்ற கடிதங்கள் உள்ளன. அவற்றை பவுல் விசுவாச பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை விட்டு சென்றார். இன்று நாம் ஒன்றாக படிக்கும் பிலோமோனுக்கு எழுதிய கடிதம் 25 வசனங்களை கொண்ட ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்ட மிக குறுகிய உரையாகும். பிலேமோன் ஒரு செல்வந்தர். அவருக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் இயேசுவை நம்பியவர்கள் ஒன்று கூடி ஒரு சபையை உருவாக்கினர். ஒருவேளை வீடு பெரியதாக இருந்ததால் பல ஊழியர்கள் இருந்தனர். பவுலின் கடிதங்களை படித்தால் பிலேமோன் விசுவாசம் உள்ள மனிதர் மட்டுமல்ல, தன்னுடன் தங்கள் விசுவாசத்தில் வாழ்ந்த விசுவாசிகளை பற்றி மிகவும் அக்கறை உள்ளவராகவும் இருந்தார் என்று தெரிகிறது. பிலேமோனின் வீட்டில் வாழ்ந்த விசுவாசிகள் பிலேமோனால் புத்துணர்ச்சி பெற்றதாக கூறப்படுகிறது. பவுல் தனது மிஷனரி பயணத்தின் போது சந்தித்த பிலேமோனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிய போது அவர் சிறையில் இருந்தார். ஆனால் பவுலுக்கும் பிலேமோனுக்கும் இடையில் ஒருவர் குறுக்கிட்டார். பிலேமோனின் ஊழியரான ஒனேசிமு என்ற மனிதர், ஒனேசிமு என்ற பெயருக்கு பயன் உள்ளவர் என்று பொருள். அவர் ஒரு வேலைக்காரனாக பயனுள்ளதாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். ஏதோ காரணத்தினால் ஒனேசிமு தன் எஜமானன் பிலேமோனுக்கு பயனற்றவனாக ஆனான். இல்லை, அவன் தன் எஜமானுக்கு தீங்கு செய்யும் நபராக மாறினான். அதனால் அவன் ஓடிவிட்டான். பின்னர் அவர் சிறையில் பவுலை சந்தித்தான். பவுல் ஒனேசிமுவிடம் இயேசுவை பற்றி சொன்னான். ஒனேசிமு மாறினான். ஒனேசிமு சிறையில் பவுலுக்கு உதவி செய்து அவனுடன் தங்க விரும்பினான். ஆனால் பவுல் அவனை தன் எஜமானன் பிலேமோனிடம் திரும்பி செல்லும்படி கூறினார். தன் எஜமானிடம் ஒப்படைக்க ஒரு கடிதத்தை கொடுத்தான். ரோமா விதிமுறையின்படி ஓடிப்போன ஒனேசிமு தன் எஜமானன் பிலேமோனுவிடம் திரும்பிய போது தனக்கு செய்த சேதத்தை அவன் திருப்பி செலுத்த வேண்டியதாயிருந்தது. அவன் ஒரு பயனற்ற வேலைக்காரனாக மாறியதால் பிலேமோன் ஒனேசிமுவை சிறையில் அடைத்திருக்கலாம் அல்லது வேறு ஒருவருக்கு விற்றிருக்கலாம். எனவே பவுல் பிலேமோனிடம் கேட்கிறார், ஒனேசிமு ஏதேனும் சேதம் செய்திருந்தால் அதை அவன் திருப்பி செலுத்துவான். மேலும் ஒனேசிமுவை ஒரு பயனுள்ள நபராக பார்க்கலாம். கிறிஸ்துவின் ஒரு பிரியமான சகோதரனாக வரவிருக்கும்படி பிலேமோனிடம் கூறுகிறார். மேலும் அவர் தன்னை நடத்துவது போல அவரை நடத்தும்படி கூறினார். இந்த சிறிய கடிதம் புதிய ஏற்பாட்டில் பவுலின் கடைசி நிருபமாகும். பிலேமோன் பவுலின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் இந்த கடிதம் நமக்கு விடப்பட்டிருக்கலாம். அவர் ஒனேசிமுவை அடிமையாக அல்ல, சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் பிலேமோனுக்கும் ஒனேசிமுவுக்கும் அவருடைய வீட்டில் இருந்த மற்ற அடிமைகளுக்கும் இடையிலான உறவு நிறைய மாறியிருக்கும் அல்லவா? எல்லோரும் இயேசுவை நம்பிய ஆரம்ப கால திருச்சபை மக்கள். ரோமானிய காலத்தில் சாதாரணமாக கருதப்பட்ட எஜமான அடிமை உறவை தாண்டி இயேசுவின் ஒரு புதிய உறவை உருவாக்கினார். இத்தகைய மாற்றப்பட்ட உறவுகள் இயேசுவை நம்பியவர்களிடம் இருதயங்களுக்கு உயிர் கொடுத்தன. இந்த உணர்ச்சிமிக்க இருதயங்களால் இன்று நமக்கு விசுவாசம் கருதப்படுகிறது இல்லையா?